குழந்தை வரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதாவது கன்னி தோஷம், நாக தோஷம், சவா தோஷம், இப்படி தோஷம் இருந்தாலும் சரி, தாய் தந்தைகள் ஒன்றோடு ஒற்றுமையா இருப்பாங்க. நாங்களும் விருதத்தை கட்டிக்கொண்டு இந்த கம்பத்திலே நாங்கள் ஏறி அந்த சிவபெருமானை பூஜை செய்கிறோம். இந்த கம்பத்துக்கு நீங்கள் எல்லாம் யாரா இருந்தாலும் காணிக்க செலுத்துவது என்றால் அதோ அரிசோ பருப்போ உங்களுக்கு வஸ்திரம், அதாவது தானத்திலே தானம் அன்னதானம் பண்ணி தர்றாங்க. வஸ்திர தானம் கொடுக்கலாம், அன்னதானம் கொடுக்கலாம், அன்னதானம் கொடுக்கலாம். தானங்கள் அதிலே வைத்து நீங்க அதை பூஜை பண்ணுனா நாங்களும் பூஜை பண்ண உங்களுக்கு பல கோடி புண்ணியம் கிடைக்கணும்னு சொல்லி புராணத்தில் சொல்றாங்க. அது வீட்டுல இருக்கிற நீங்களால முடிந்தால் தானியமோ அதாவது வஸ்திரமோ நீங்க அந்த இதுல கம்பத்தில வச்சு வச்சீங்களா சரி போடலாம். அதனால காணிக்கை செலுத்தினா சரி. அப்படி இருந்தாலும் அந்த கம்பத்தில அரிசா பருப்பா உப்பா மிளகாய் எல்லாம் வைத்து நீங்க என்னெல்லாம் இருக்கிறதோ என்னெல்லாம் கொடுக்கணும்னு தோணுகிறதோ அதை கம்பத்தில வைத்தா உங்களுக்கு வேண்டியதால என்ன நினைக்கிறீங்களோ அந்த பூமாயம்மனுடைய அருள் பட்டு அந்த பூஜையில அங்க வைத்து விட்டு அந்த அம்மனை வேண்டிக் கொண்டால் நீங்க வேண்டிய அந்த வரங்கள் கொடுத்து விடுவாள். ஏனென்றால் நாங்களும் 7 நாள் விரதம் கொண்டு வெளியே விட இந்த புராணத்தில் ஒரு புண்ணிய கதையை பாடிக்கொண்டோம். அதாவது கூட்டாக ஒரு கடவுளை வேண்டினா அந்த வரம் எல்லோரும் படிக்கும் என்று புராணத்தில் சொல்லுகின்றன. நீங்க நாங்க எப்படியா 7 மணி ஆயிடும் உங்களுக்கு வேண்டிய அதுல வச்சு அது கொண்டாந்து வச்சு பூஜை பண்றது சிறந்தது. தானம் எப்படி செய்யலாம்? இப்படியாக 7வது வருடத்தை ஆண்டு வரக்கூடிய ஏழக்கணி தமிழ்நாடு